ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை சர்சிவி ராமன். பார்ட் 3 வீடியோ. பார்ட் 3ல் 119ல் சாயில் எரோஷன்லேருந்து பார்க்க போகிறோம். சாயில் எரோஷன் occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. In the later stages, the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines, which make all agriculture impossible. Sudden burst of excessively heavy rain resulting in a large run of surplus water are the principal factors in causing soil erosion. Contributory causes are the slope of the land, removal of the natural productive coat of vegetation, the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum, and the absence of any checks of such flow. Incredibly, large quantities of precious soil can be washed away if such conditions exist, as is too often the case. சாயில் எரோஷன் அப்படின்றது பார்த்தோம், அதாவது மண்ணரிப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. இது நம்ம ஆரம்பத்துலேயே அன்னோட்டிஸ்டு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய விளைவுகளை வந்து ஒரு பெரிய பேர் ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஏற்படும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வளமான மண்கள், விவசாயம் செய்யக்கூடிய வளமான மண்கள் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் விவசாயம் செய்ய முடியாது. இந்த சாயில் எரோஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பயங்கர மழை, ஹெவி ரெயினால் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளட்டு மாதிரியெல்லாம் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸான தண்ணி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மண் அரிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் தான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ஸ்லாப்பாக இருக்கக்கூடிய லேண்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஃப்ளட்டெல்லாம் வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டிவ் கோட் நல்லா, அதாவது வளமான மண்கள் வந்து அடிச்சிட்டு போயிடுறதுனால நம்மளால் வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா விவசாயம் செய்ய முடியலை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய அந்த வளமான மண்கள் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா முழுமையாக அங்கே வந்து அடித்து செல்லப்படுது. அதனால் நம்மளால் விவசாயம் செய்ய முடியாமல் போயிடுது. இப்போது நம்ப முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான விலை மதிக்க முடியாத அந்த சாயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளட்டுனாலையும் மழையினாலையும் அடித்து செல்லப்படுது. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. The menace which soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and preventive action. The terracing of land, construction of ponds to check the flow of water, the practice of counter cultivation and the planting of appropriate type of vegetation are among us the measure that have been suggested. It is obvious that the aim should be to check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large destructive power. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்ட்ஸில் நிறைய இடங்களில் வந்து வளமான விவசாயம் செய்யக்கூடிய வளமான மண்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளட்டுனாலேயும் ஹெவி ரெயின்னாலும் என்ன பண்ணப்படுது அப்படின்னா அடித்து செல்லப்படுது. அதனால் அந்த இடத்துல வந்து வளம் இல்லாமல் போகுது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவனம் செலுத்தி அதுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தடுப்புக்கு ஏதாவது ஒரு செயல்கள் வந்து ஆக்ஷன் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேசிங் ஆஃப் லேண்டு, அந்த லேண்டில் வந்து மண் அடித்து செல்லப்படுதா அப்படின்றத நம்ம வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதி செஞ்சிடணும். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வளம் ஃபுல்லாக போயிடுது. அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மண் வளங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கல்டிவேஷன் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், பிளான்டிங் பண்ணணும். அந்த மண் தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வந்து வளரும், எது வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயிரிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிக அளவில் விளைச்சலை வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி அதிகமான தாவரங்களை வந்து நம்ம பயிரிடும்போது அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி அந்த மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போகிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே வந்து தடுக்கும். அப்போது நம்ம வந்து அந்த இடங்களில் வந்து பயிர் செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மண்ணை வந்து என்ன பண்ணலாம், மண் அரிப்பு ஏற்படாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்குது. Water is the basis of all life.
Every animal or plant contains a substantial proportion of free or combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. Water is, of course, necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. Much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. It is clear that the adoption of technique preventing soil erosion would also help to conserve and keep the water where it is wanted. In other words, on and in the soil, and such techniques therefore serve a double purpose. இந்த பூமியில் எல்லா உயிரினங்களுக்குமே எது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது அப்படின்னா வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது அனிமலாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே உயிர் வாழணும் அப்படின்னா அதோடைய பாடிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் தேவைப்படுது. எந்த ஒரு உயிரினமும் சரி, ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நடைமுறைகள், அதோடைய செயல்பாடுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. அப்போது வாட்டர் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. வாட்டர் அனிமலோட லைஃபுக்கு கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணை மாய்ஸ்டர் பண்ணி வைக்கிறதுக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தாவரங்களோட வளர்ச்சிக்கும் சரி வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வாட்டர் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவிலான மரங்களும் இனங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால் வாட்டர் கன்சர்வேஷன் நம்ம சேமிப்பு முறை, தண்ணியை சேகரிக்கிறதும் அதை பயன்படுத்தும் போது சிக்கனமாக பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்முடைய மனித வளர்ச்சிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆர்டிசியன் வாட்டர் அப்படின்றது ஆல்ரெடி பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணியோட வளத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவையும் அதிகரிக்கணும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மழை பொழியும் போதும் சரி, ஸ்னோஃபால் பனி பொழியும் போதும் சரி அந்த தண்ணியை சேகரித்து வச்சிருக்கணும். அதுதான் தண்ணியை நாம் தண்ணியோட அளவை அதிகரிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இருக்குது. நம்முடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் கண்டிப்பாக எது தான் நம்பி இருக்குது அதிகப்படியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பருவகால மழையை தான் அதிக அளவில் நம்பி இருக்குது. ஒருவேளை மழை பொழியாமலோ இல்லை சரியாக மழை அந்த சீசனில் பொழியாமலோ போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. மண் அரிப்பு, அதே மாதிரி மழை பொழியாமல் போகிறது, இந்த ரெண்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சாயில் எரோஷன், அதை மண் அரிப்பை கவனம் செலுத்தி அதே மாதிரி மண் அரிக்கப்படாமல் பாதுகாக்கணும். தண்ணியை நமக்கு போதுமான அளவு என்ன பண்ணணும் அப்படின்னா மழை பொழியும் போது நம்ம சேகரித்து வைக்கணும். மண் அரிப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தாவரங்களை பயிரிட்டோம் அப்படின்னா நமக்கு மண் அரிப்பு நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி தாவரங்கள் அதிகமாக பயிரிடுறது மூலயமா நமக்கு மழை அதிகமாக கிடைக்குது. அப்போ நமக்கு டபுள் பர்பஸ், நம்ம பயிரிடுறதுனால மழையும் வருது, மண்ணரிப்பும் தடுக்கப்படுது. அதனால் தாவரங்கள், மரங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், செடிகள் கொடிகள் இதெல்லாம் அதிக அளவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயிர் செய்யணும். It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. The collection and utilization of this water is, therefore, of vital importance. Much of it flows down into the streams and rivers and ultimately finds its way to the sea. Incredibly large quantities of the precious fluid are thus lost to the country. The harnessing of our rivers, the waters of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with on national lines. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well planned action. நமக்கு கண்டிப்பாக தெரியும்,
நமக்கு வந்து பருவகால மழை அப்படின்றது தான் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த தென்மேற்கு பருவ மழை இதெல்லாம் தான் வந்து நம்ம நம்பி இருக்கிறோம். அதனால் வாட்டரை வந்து அந்த கலெக்ஷன் அதை சேகரிக்கிறதும் அதை பயன்படுத்துறது அப்படின்றதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அதிக அளவிலான மழை நீர் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள் வழியாகவும் ஆறுகள் வழியாகவும் கடைசியில் போய் எங்கே கலக்குது அப்படின்னா கடலில் தான் போய் கலக்குது. இதனால் விலை மதிக்க முடியாத அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கடலில் கலந்து வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம நாடு வந்து நிறைய இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ வாட்டரில் போகக்கூடிய அந்த தண்ணி வந்து கடலில் கலந்து அது உப்பு நீராக மாறி எந்த ஒரு பயனும் இல்லாமல் வேஸ்ட்டாக தான் போகுது. இது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து சேகரித்து வைக்கல அப்படின்னா நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட வந்து அதிகப்படியான ஸ்க்ரப் அடர்ந்த காடுகள் எல்லாமே இருக்குது. அந்த காடுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெர்டைலாக மாற்றணும். வளமான அந்த இடத்துல என்ன தாவரங்கள் வந்து வளருமோ அதை வந்து நம்ம வந்து பயிரிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நாடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தைரியமான ஒரு நல்ல வளமான நாடாக மாறும். இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தைரியம் தேவை. நெக்ஸ்ட் வந்து வெல் பிளான்டு, நம்ம வந்து சிறந்த முறையில் திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய வளங்கள் வந்து அதிகமாகும். இந்த இமேஜில் வந்து டேம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேம் கட்டி நம்ம தண்ணியை வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா தேவையான பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நம்ம வந்து அணைகள் இல்லாமல் அது வந்து கடலில் போய் கலந்து உப்பு நீராக தான் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு வந்து இந்த மாதிரி டேம் அணைகளை கட்டி அது மூலயமா தண்ணியை வந்து நம்ம சேகரித்து வச்சோம் அப்படின்னா தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் வந்து அதிக காலத்துக்கு பயன்படுத்தலாம். க்ளோஸ்லி கனெக்டட் வித் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் afforestation. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forest as distinguished from wild and undamaged jungle is one of the most urgent needs of India. Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary wasteful conversion of farmyard manure into a form of fuel. afforestation அப்படின்னா மரங்களை வளர்த்தல், deforestation அப்படின்னா காடுகளை அழித்தல் சொல்வோம். நாம் வந்து தாவரங்களை வந்து நிறைய வளர்த்தோம் அப்படின்னா நம்முடைய மழை நிறைய வரும். அதனால் வாட்டர் நிறைய கிடைக்கும். நம்முடைய வாட்டர் லெவலும் வந்து அதிகமாகும். அதனால் வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணை வந்து நாம் வந்து செக் பண்ணி அந்த மண்ணோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன வந்து தரமாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் வந்து பயிர் பண்ணோம். சூட்டபிள் ட்ரீஸை வந்து அங்கே பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தாவரங்கள் வந்து அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அன்டேமேஜ்டு ஜங்கிள், அதாவது மனிதர்களே உள்ளே நுழைய முடியாதபடி நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகள் எல்லாம் நம்ம வந்து அழிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்டாக மனிதர்கள் உள்ளே போகிற மாதிரியான காடுகளாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். இதெல்லாம் தான் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு அவசியமான தேவையாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணுறது மூலயமா டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி நம்முடைய வளங்களை வந்து அதிகப்படுத்த முடியும். இதனால் மண்ணரிப்பு மட்டும் கிடையாது, நம்முடைய வாட்டர் லெவலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபியூயல் வந்து நமக்கு மரங்கள் நிறைய இருந்தாலே ஃபியூயல் வந்து நமக்கு வந்து அளவு வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம்யார்டு மேனுவர்லேருந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபியூயலுக்காக நம்ம வந்து நிறைய கடன் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி வாங்காமல் நம்ம வந்து இந்த வுட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூயலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். The measures necessary to control the movement of water and conserve the supplies of it can also serve subsidiary purposes of value to the life of the countryside. By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. We hear much about programs of rails and road construction, but far too little about the development of internal waterways in India. Then again, the harnessing of water supplies usually also makes possible the development of hydroelectric power
The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various directions. இந்த மாதிரி நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய லைஃபோட தரத்தை வந்து உயர்த்த முடியும். அதே மாதிரி கண்ட்ரி சைடு கிராமப்புறத்தோட தரத்தையும் அதோட மதிப்பையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் ரயில்வே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஒதுக்கி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து நம்முடைய வாட்டர்வேஸில் வந்து உள்நாட்டு வாட்டர்வேஸில் வந்து நம்ம வந்து போக்குவரத்துக்காக எந்த ஒரு பணமும் வந்து குறைவான அளவில் தான் நம்ம வந்து அமௌண்ட் ஒதுக்கி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த முறையில் வந்து நம்ம வந்து தண்ணீரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா வாட்டர்வேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்ஸ் மூலயமாவோ இல்லை பார்ஜஸ் பரிசல் மூலயமாவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறுகளை வந்து கடந்து போகிறதுக்கு இது ஒரு போக்குவரத்து துறையாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த தண்ணி மூலயமா நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நம்ம வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுடைய கண்ட்ரி சைடோட தரம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெமெண்டஸ் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவில் வந்து உயருது. இதனால் நம்ம நாட்டுடைய எக்கானமி வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயருது. அப்போது பல வழிமுறைகளில் வந்து நமக்கு வந்து வாட்டர்வேஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. In one sense, water is the commonest of all liquids. In another sense, it is the most uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining animal and plant life. The investigation of the nature and properties of water is, therefore, of the highest scientific interest and is far from an exhausted field of research. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு லிக்விடாக இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா அன்காமனான ஒரு லிக்விடாகவும் இருக்குது. அமேசிங்கான ரொம்ப வியப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. இது மூலயமா வந்து நமக்கு பவர் கிடைக்குது. அதாவது நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர்லேருந்து எல்லாமே கிடைக்குது. அனிமலாக இருக்கட்டும் இல்லை பிளான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உயிர் வாழறதுக்கு அதுக்கான சக்தி வந்து எதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாட்டரில் தான் இருக்குது. நம்முடைய இந்த வாட்டரை பற்றின ரிசர்ச் வந்து சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய என்ன கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத நிறைய விஷயங்கள் வந்து வாட்டரில் இருக்குது. இந்த லெசன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸான நாம் வந்து வாட்டருடைய இம்பார்ட்டனையும் அதை வந்து சேகரித்து வைக்கிறதோட முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மழை பொழியும் போது அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வந்து சேகரித்து வச்சோம் அப்படின்னா நம்முடைய நிலத்தடி நீர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிலத்தடி நீரோட அளவு வந்து அதிகமாகுது. அதனால் வருங்கால சந்ததியினருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா போதுமான அளவு தண்ணி கிடைக்கும். ஸோ வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து வைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.